ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாம பார்க்க போறோம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஐடிஐ படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க, உங்களை சிசிஏ கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மற்ற கேண்டிடேட்ஸ் எடுக்கக்கூடிய மார்க்கை விட ஓரளவுக்கு நீங்க ஸ்கோர் பண்ணாலே உங்களோட அப்ரண்டிஸ்ஷிப் மார்க் எல்லாமே ஆட் பண்ணி உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஓகே, சோ இப்போ இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நாம பார்க்கலாம். ஓகே, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ். ஓகே, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன் ZEN நம்பர் 8/2024. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ். ஓகேவா? ஸோ குரூப் டி எக்ஸாம் வந்து ஜனவரியில வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 28 டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 22/1/2025. ஓகேவா? ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 23/1/2025. ஓகேவா? ஸோ குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் பாத்தீங்க அப்படின்னா 22/2/2025. பிப்ரவரி 22ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து டைம் கொடுப்பாங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆன ஒரு 2 நாள் வந்து சர்வர் வந்து பிஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்கும், சர்வர் வந்து ஃப்ரீயா இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிறதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட் தட் இஸ் 22/2/2025. ஸோ எப்போ வந்து அதாவது ஃபீஸ் வந்து பே பண்ணணுங்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் டேட்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க எப்போ அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்லயே நீங்க ஃபீஸும் பே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன், அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓபன் ஆகுங்கிறதுக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா 25/2/2025 இருந்து 6/3/2025 வரைக்கும் என்ன ஆகும், கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகும். நீங்க அப்ளை பண்ணும் போதே பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோ பத்தி நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்க. ஓகே, சோ இதுல சோ வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ், இதோட இனிஷியல் பே வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலா எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,438 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 to 36 வயசு. இது யாருக்குன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில வரீங்கன்னா உங்களுக்கு இது போகையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த 18 to 36 வயசுங்கிறது யாருக்குன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. எல்லா கேட்டகரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசு இருந்தா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஜெனரலுக்கு மேக்சிமம் 36 வயசு இருக்கணும். அது போக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டு ப்ரொவைட் ரிலீஃப் டு மெனி கேண்டிடேட்ஸ் ஹூ மே ஹேவ் எக்ஸீடட் த ஏஜ் லிமிட் and missed the opportunity to participate in railway recruitment due to the COVID-19 pandemic. It has been decided to grant a one-time age relaxation of 3 years beyond the prescribed upper age limit. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாமோட ஏஜ் லிமிட் மினிமம் 18 மேக்சிமம் 33 வச்சிருந்தாங்க. இப்ப இடையில கோவிட் வந்துச்சு இல்லையா? சோ அதனால கோவிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா மினிமம் 18 மேக்சிமம் 36 வயசா மாத்திருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷனும் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் தான். ஓகேவா? அது போக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி உங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இது போகையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகே, சோ எல்லாத்தையும் நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ நான் சொன்னதுதான், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 18 to 33 இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 18 to 36 மாறி இருக்கு. அது போக நீங்க சப்போஸ் இப்போ ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா இப்ப வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க, 36 சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. ஓகே, நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 39 வயசு வரைக்கும்
இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க மினிமம் 18, மேக்ஸிமம் இந்த 36 கூட 5 ஆட் பண்ணிக்கோங்க. 41 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 3 இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ், உங்களோட சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 6 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 8 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பிடபிள்யூடில யூஆரா இருக்கீங்க, யூஆர் இல்ல இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 46 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட், அதாவது மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்கள சொல்றேன். பிடபிள்யூடில ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா 13 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. மினிமம் 18, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 49 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் பிடபிள்யூடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 15 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மேக்ஸிமம் ஏஜ் கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க 15 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சர்விங் குரூப் சி அண்ட் ஈஸ்ட் வைல் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப் கேஷுவல் லேபர் அண்ட் சப்ஸ்டியூட் அண்ட் ஹேவ் புட் இன் மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸோ யூஆருக்கு என்ன ஏஜ்னு பாத்துக்கோங்க, ஓபிசிக்கு என்ன ஏஜ், எஸ்சி எஸ்டிக்கு என்ன ஏஜ்னு பாத்துக்கோங்க. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் எப்படி அப்படிங்கக்கூடிய எல்லாமே இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட் போனீங்கன்னா அதுல இருந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ டேட் ஆஃப் பர்த் வச்சு கன்ஃபியூஸ் ஆகும். சில ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு 18 வயசு ஆகிருச்சா ஆகலையா, இல்ல எனக்கு 36 வயசு ஆகிருச்சா ஆகலையா அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுக்காக அவங்களே டேட் ஆஃப் பர்த் வச்சு தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ நீங்க யூஆரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/1/1989க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2/1/1988 நான் அப்ளை பண்ணலாமா, நான் வந்து யூஆர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஜெனரல் கேட்டகரியோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்துக்கோங்க 2/1/1989க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 2/1/1986க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஸோ 2/1/1986 ஸோ இதுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 2/1/1986ல இருந்து 1/1/2007க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்ளை பண்ணலாம். எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/1/1984க்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? சோ கரெக்டா டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்துக்கோங்க. சோ எல்லா கம்யூனிட்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1/1/2007 உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1/1/2007க்கு அப்புறமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 1/5/2007 இருக்குனாலும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. இல்ல 1/1/2008 இருக்குனாலும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு 18 வயசு ஆகியிருக்காது. ஓகேவா? சோ மினிமம் 18 வயசுக்கான டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்காங்க. 1/1/2007 இதுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுக்கான டேட் ஆஃப் பர்த் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சொல்லியிருக்காங்க. சோ அதையும் கரெக்டா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அடுத்து இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும். ஓகேவா? சோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குனாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் த fee concession categories mentioned below at serial number 2. Out of this fee, rupees 500 and an amount of rupees 400 shall be refunded in the due course duly deducting bank charges as applicable on appearing in CBT. அதாவது இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளவு ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 500 ரூபாயில உங்களுக்கு 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே இது நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஃபீமேலா இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் வந்து 250 ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 250 ரூபாய் ஃபீஸையும் நீங்க சிபிடி ஓகேவா, அந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதினதுக்கு அப்புறமா அந்த 250 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எல்லா ரயில்வே எக்ஸாம்லயுமே இதுதான். ஜெனரல் கேட்டகரியில வரக்கூடிய மென்
அதுக்கப்புறம் ஓபிசில வரக்கூடிய மென்னு. ஓகேவா? சோ நீங்க 2 பேரும் மட்டும் தான் என்ன பண்ணுவீங்கன்னா ரூ. 500 ஃபீஸ் பே பண்ணுவீங்க. மத்தபடி எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் பாத்தீங்கன்னா ரூ. 250 ஃபீஸ் பே பண்ணா போதுமானது. எல்லா பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டும் ரூ. 250 ஃபீஸ் பே பண்ணுங்க. உங்களோட ரூ. 250 அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ரூ. 500 ஃபீஸ் பே பண்றவங்களுக்கு ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இது ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணுங்கிறதுக்கான டீடைலான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம். ஓகே, சோ ரீஃபண்ட் பாலிசி பத்தி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த சிபிடி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ அந்த ரீஃபண்ட்கான டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ டோட்டலா இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 67 பேஜஸ் வந்து இருக்கு. இந்த 67 பேஜ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்னா என்ன மாதிரியான இது இருக்கு அவங்களுக்கு, ஓகேவா? விஷுவலி இம்பேர்டா, ஹியரிங் இம்பேர்டான்னு அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிசிஏ கேண்டிடேட், ஓகேவா? சோ உங்களோட அப்ரண்டிஷிப் பத்தின எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க? சிசிஏ கேண்டிடேட்டா, இல்ல பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா? சோ உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த நோட்டீஸ்ல நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஓவராலா எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதோட செலக்ஷன் ப்ராசஸ். இதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. சோ இப்போ இதுக்கு எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டர்ல வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட் ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான். என்டிபிசி மாதிரி 2 ரிட்டன் டெஸ்ட்லாம் கிடையாது. ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட். இந்த ரிட்டன் டெஸ்ட் 100 மார்க்குக்கு நடக்கும். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. இந்த கட் ஆஃப நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை வந்து பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகேவா? சோ இந்த பிஇடி பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த பிஇடி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், அதாவது ஜெனரல் கேட்டகரி இல்ல, சிசிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து பிஇடி இருக்காது. அதே மாதிரி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஇடி இருக்காது. ஓகேவா? சோ உங்க 2 பேருக்கும் பிஇடி இருக்காது. இவங்க 2 பேரையும் தவிர மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்கும்னா இந்த பிஇடி வந்து இருக்கும். இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? கட் ஆஃப கிளியர் பண்ணணும். அந்த கட் ஆஃப கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு டெஸ்டும் என்னென்னங்கிறத நான் சொல்றேன். இதுலயும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். இதுல இருக்கிறதுலயே நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட் தான். ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே என்ன பண்ணிரலாம்? பிஇடி வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ பிஇடி வந்து ஈஸியா குவாலிஃபை ஆகிரலாம். ஓகே, இந்த பிஇடியோட எக்ஸாம் டேட் எல்லாமே எப்போ அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட் ஆஃப் சிபிடி, பிஇடி, டிவி, மெடிக்கல் or any other additional activities will be given to the eligible candidate due course through ஆர்ஆர்பி வெப்சைட், எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில். அதாவது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் என்னைக்கு, பிஇடி என்னைக்குங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆர்ஆர்பி வெப்சைட்டை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்களோட மொபைல் போனுக்கு மெசேஜும் வந்துரும். இல்ல மெயிலுக்கு என்ன பண்ணிடுவாங்க? மெயிலும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சிபிடி இருக்கு இல்லையா? அந்த சிபிடினா என்னங்கிறத நாம பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து 90 நிமிஷம் இருக்கும். அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அது போக நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதாவது 120 நிமிஷம். பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டை தவிர மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் 1.5 மணி நேரம் டைம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் கேட்பாங்கன்னா சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் இவ்வளவுதான் கேட்பாங்க. சோ இது எல்லாமே எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா குரூப் டிக்கான பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க, மேத்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். டோட்டலா 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம் சென்டர் போறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் கொண்டு போகணும்னு பாத்தீங்கன்னா, அப்ளை பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி இன்டிமேஷன் மாதிரி ஒரு இது ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல எக்ஸாம் நடக்கு, சப்போஸ் தூரமா எக்ஸாம் நடக்கு அப்படின்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சிட்டி இன்டிமேஷன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து வரும். அந்த ஹால் டிக்கெட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரு ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸும் வச்சுட்டு நீங்க உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ
சோ அந்த இடத்துல போய் நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும். பெரும்பாலும் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. ஓகே, சோ இதுதான் ரிட்டன் டெஸ்ட். 100 மார்க்குக்கு இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு. எல்லா ரயில்வே எக்ஸாம்லயுமே நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு. எவ்வளவு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டின் தப்பா போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் போயிரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 கொஸ்டின்ல 10 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருந்தீங்க. ஆனா 7 கொஸ்டின் தான் கரெக்ட். புரியுதா? 10 கொஸ்டின் இருக்கு. 10 கொஸ்டின்ல நீங்க அட்டன் பண்ணது 10 கொஸ்டின். 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிருந்தீங்க. ஆனா 7 கொஸ்டின் கரெக்ட். ஓகேவா? 10க்கு 7 மார்க் வராது உங்களுக்கு. 10க்கு 6 மார்க் தான் வரும். ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டீங்களா? 10ல 7 கரெக்டா? 3 தப்பு இருக்கா? 3 தப்பு விட்டுருக்கீங்களா? அந்த 3 தப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1/3 வீதம், 3 கொஸ்டினுக்கு 3 இன்டு 1/3ங்கும் போது 1 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா போட்டதுல இருந்து 1 மார்க் என்ன ஆகிரும்? நெகட்டிவ்ல போயிரும். அப்போ உங்களுக்கு 10க்கு 6 மார்க் தான் கிடைக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1/3 வந்து என்னது? நெகட்டிவ் மார்க். ஓகே, சோ இந்த மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. நாம வந்து அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். கட் ஆஃப் விட அதிகமான மார்க் எடுத்தாதான் நமக்கு வந்து என்ன இருக்கும்? செலக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, சோ நெகட்டிவ் மார்க் பத்தி தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ சிலபஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். ஓகே, சோ மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல் அண்ட் பிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்டிபிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான். என்டிபிசி படிக்கிறவங்க குரூப் டிக்கு தனியா படிக்க வேண்டாம். ஏன்னா குரூப் டியை விட ஒரு லெவல் கூடுதல் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிபிசி. ஓகே, சோ இது கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வரக்கூடிய டாபிக். ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா analogy, alphabetical and number series, coding, decoding, mathematical operation, relationship, syllogism, jumping, Venn diagram, data interpretation, அதுக்கப்புறம் decision making, similarity and difference, analytical reasoning, classification, direction, statement and argument, statement and assumption. ஓகேவா? சோ எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணதான் சிலபஸே. ஜெனரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the syllabus under this shall cover physics, chemistry, life science. life science ஒண்ணும் இல்ல, பயாலஜி தான் லைஃப் சயின்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சிபிஎஸ்இயோட 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சோ இதுக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸுக்கு நீங்க கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு YCTயோட ஒன்லைனரை ரிப்பீட்டடா படிச்சுட்டு டெஸ்ட் எடுத்தாலே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பெர்சனாலிட்டிஸ். சோ இதுல ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்துரும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? சோ இது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா பிளான் பிளஸ் சிலபஸ் கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா பிஇடி வந்து நடக்கும். இந்த பிஇடிங்கிறது என்னன்னா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன் த சிபிடி, candidate shall be called for PET 3 times the community wise total vacancy of the post notified against RRB or RRCs. However, Railway reserve the right to increase or decrease this ratio as required to ensure availability of adequate or reasonable number of candidates for all the notified post. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 3 times வந்து கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிசில வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 பேரை கூப்பிடுறாங்க. 30 பேர் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓபிசியோட வேகன்சி வந்து ஒரு உதாரணத்துக்கு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிபிடில இருந்து எவ்வளவு பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 டைம்ஸ்ங்கும் போது 90 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த சிபிடில இருந்து 90 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற அந்த 90 பேருக்கு என்ன வைப்பாங்க? பிஇடி வந்து வைப்பாங்க. இந்த பிஇடில பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருவாங்க. பிராக்டிஸ் பண்ணாம ஏனோ தானோன்னு அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருவாங்க. ஓகேவா? போன தடவை குரூப் டில அந்த மாதிரிதான் நடந்துச்சு. ரிட்டன்ல நல்ல ஸ்கோர் வச்சிருக்காங்க. ஆனா பிஇடில போய் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியல. சோ ஃபைனலா எல்லாமே போயிருச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? பிஇடியும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதுல குவாலிஃபை ஆகணும். ரிட்டன்ல என்ன மார்க் எடுத்தாலும் சரி, பிஇடில குவாலிஃபை ஆகினாதான் போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த பிஇடி மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பாருங்க. நீங்க மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க. ஓகேவா? சோ பசங்களுக்கு should be able to lift and carry 35 kg of weight for a distance of 100 meters in 2 minutes in one chance without putting the weight down. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 100 மீட்டருக்கு நீங்க என்ன பண்ணணும்? நடக்கணும். எவ்வளவு நேரத்துக்குள்ள? 2 நிமிஷத்துக்குள்ள 100 மீட்டரை வந்து கடக்கணும். ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க.
அந்த வெயிட்டை கீழே வச்சிடக்கூடாது. ஓகேவா? உங்க கையில ஒரு 35 கிலோ பைய கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை தூக்கிட்டு 2 நிமிஷத்துல 100 மீட்டர் வந்து நீங்க என்ன பண்ணணும்? நடக்கணும். ஓகேவா? அடுத்து 2வது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, should be able to run for a distance of 1000 meter, that is 1 kilometer in 4 minutes and 15 seconds in one chance. அதுக்கப்புறம் 2வது என்ன நடக்கும்னா, 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்ல நீங்க கடக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்க உங்களால ஓட முடியல, 1 கிலோமீட்டர் ஓட முடியல, ஃபர்ஸ்ட் வந்து இடையில எங்கேயோ கொஞ்சம் மயக்கம் ஆயிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஆகுதுன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூவால தான் என்னால ஓட முடியல, எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேரை பிடிக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி 2யுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடில நீங்க குவாலிஃபை ஆகிருவீங்க. இதுக்கு யாராவது ஒருத்தங்க டைமர் வச்சுட்டு ஓட விடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. உங்க கையில வந்து ஒரு ஸ்ட்ராப் வந்து கட்டி விட்டுருவாங்க. ஓகேவா? சோ அத வச்சு அதுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க நடக்கிறத வச்சு, நம்ம இப்ப நார்மலா டிஜிட்டல் வாட்சஸ்லாம் நாம சிலது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுல எவ்வளவு டைம் செட் பண்ணிட்டு நாம இது பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாங்க. எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க கடக்குறீங்கிறத கரெக்டா பாத்துக்கலாம். ஓகேவா? சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பிஇடி. அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா பிஇடியோட ரிசல்ட் வந்துரும். மார்னிங் பிஇடி அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க. அந்த நம்பருக்கு நீங்க பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே. இப்போ ஃபீமேல் கேண்டிடேட், மேலுக்கு சொல்லிட்டேன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 20 கிலோ வெயிட்ட தூக்கணும். உங்க கையில ஒரு 20 கிலோ பைய கொடுத்துருவாங்க. அந்த 20 கிலோவை தூக்கிட்டு 100 மீட்டர் வந்து நீங்க நடக்கணும். எத்தனை நிமிஷத்துக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ள. ஓகேவா? அதுக்கு அடுத்து 2வது உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் வந்து நீங்க ஓடணும். ஓகேவா? சோ 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் வந்து நீங்க ஓடணும். எவ்வளவு நேரத்துக்குள்ளனா 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள நீங்க கடக்கணும். இது 2லயும் ஃபீமேல் கேண்டிடேட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். நீங்க பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு. சோ இந்த பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு கட் ஆஃப் வரும். அதாவது பிஇடில சில பேர் டிஸ்குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. ரிட்டன்ல சில பேர் கொஞ்சம் கம்மியா எடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட், பிஇடில குவாலிஃபை ஆனவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்க எல்லாரையும் மெடிக்கல் அண்ட் டிவிக்கு கூப்பிடுவாங்க. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? இங்க பாருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? நோட் the person with benchmark disabilities, அதாவது பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட், மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு are exempted from appearing for பிஇடி. நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் கிடையாது. ஆஃப்டர் குவாலிஃபையிங் இந்த சிபிடி, such candidate will have to pass the medical examination prescribed for பிடபிள்யூடி. நீங்க ஒன்ஸ் ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டைரக்டாவே என்ன இருக்கும்? மெடிக்கல் தான் இருக்கும். ஓகே. It is the candidate's responsibility to ensure that they are medically fit enough to attempt the PET. Railway will not be responsible for any injury or harm suffered by candidate as a result of participating in the PET. இது எப்போ சொல்றதுதான். PET பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களை நீங்களே பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சஃபர் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிர்வாகம், அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? The course completed act apprentices will be exempted from physical efficiency test. எப்படி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டுக்கு பிஇடி கிடையாதோ அதே மாதிரி ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் பிஇடி கிடையாது. ஓகேவா? சோ இது அடுத்து 3வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? The PET consists of 2 stages. To ensure uniformity, candidates will be tested for carrying weight to specified distance in specified time first, and if successful in this test, for the running test after a recovery gap. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெயிட்டை தூக்கிட்டு போக சொன்னாங்க இல்லையா, 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விடுவாங்க. ஒரு கேப் விட்டுட்டு தான் அடுத்து ரன்னிங் நடக்கும். ஓகே. சோ ஃபெயிலிங் இன் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், தட் இஸ் வெயிட் கேரியிங் வில் மீன் எலிமினேஷன் அட் த ஸ்டேஜ் இட் செல்ஃப். சப்போஸ் இப்போ ஒரு பையன் இருக்காரு, அவர் வந்து 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போறாரு, 2 நிமிஷத்துக்குள்ள அவரால கடந்து போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே அவர் என்ன பண்ணிடுறாரு? எலிமினேட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரன்னிங் இருக்காது. ஓகேவா? அதாவது இந்த டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் ஆகணும், ரன்னிங்லயும் பாஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கடுத்து அவருக்கு ரன்னிங் இருக்காது. அதோட வெளியே போக வேண்டியதுதான். ஓகேவா? தட் இஸ் வெயிட் கேரியிங் வில் மீன் எலிமினேஷன் அட் த ஸ்டேஜ் இட் செல்ஃப். த வெயிட் கேரியிங் டெஸ்ட் வில் இன்வால்வ் லிஃப்டிங் எ சாண்ட் பேக். ஓகேவா? ஒரு மணல் பேக் தூக்குற மாதிரி இருக்கும். வித்தவுட் எனி ஹேண்டில் ஃப்ரம் எ பெஞ்ச் ஆர் பிளாட்ஃபார்ம் அட் அரௌண்ட் waist height and carrying it in whichever manner candidates want to carry above the ground till the destination point without dropping the sandbag on ground. அந்த மணல் பையை கீழே வைக்காம நீங்க என்ன பண்ணணும்?
தூக்கிட்டு போகணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ உங்களுக்கும் என்ன இருக்கும்னா பிஇடி இருக்காது. எக்ஸ் சர்வீஸ்மேன் will be exempted from physical efficiency test. However, all ex servicemen will be required to pass the written test, physical standard, if any, and medical standard for the post as prescribed for the டைரக்ட் ரெக்ரூட்ஸ். ஓகேவா? அடுத்து பிரெக்னன்ட் ஃபீமேல் கேண்டிடேட். இது போன தடவை நிறைய பேருக்கு இதாச்சு. ஏன்னா போன தடவை வந்து 2018ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு. எக்ஸாம் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிருச்சு. சோ இந்த 4 வருஷம் கேப்ல நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகிட்டாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சோ அவங்களால என்ன பண்ண முடியல, அதை அட்டன் பண்ண முடியல. பட் அவங்களுக்கும் டைம் கொடுத்தாங்க. ஆன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபார் பிஇடி, a self declaration indicating about her pregnancy status shall be submitted by her. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரிட்டன் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு ரிட்டன் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க பிடிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கன்சீவா இருக்காங்க. 2 மாசமோ 3 மாசமோ கன்சீவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நான் இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கேன்னு அவங்க என்ன பண்ணணும், ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி கொடுக்கணும். In case she declares that she is not pregnant, then she may be allowed to participate in the PET. In case of false declaration, all the risk of undergoing PET will be of her own. If the female candidate declares before PET that she is pregnant, then a confirmatory pregnancy test shall be done, and in case she is found to be pregnant, irrespective of duration of pregnancy, she shall be declared temporarily unfit and her empanelment shall be held in abeyance until the confinement is over. The vacancy against which the women candidates were selected would be kept reserved for her. She would be re-examined for PET 6 weeks after the date of confinement, subject to production of medical. So என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரி கன்சீவா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிக்ளரேஷன் மட்டும் எழுதி கொடுத்தா போதுமானது. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ், ரிலாக்ஸ்டு பிஇடி standards equivalent to the PET standards for female candidate will be applicable for டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு வரணுங்கிறத உங்களோட மெயிலுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டு, சோ அதுக்கப்புறம் என்னென்ன உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட், எஸ்சி சர்டிபிகேட்னு இந்த மாதிரி என்னென்ன வேணுங்கிறத உங்களோட மெயிலுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், டிவிக்கு போயிடலாம். ஓகே, நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஷால் பி based on the normalized marks obtained by them whenever CBT is conducted in multiple session. அதாவது என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ நிறைய ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஷிஃப்ட்ல ஈஸியா இருக்கும், ஒரு ஷிஃப்ட்ல மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட்ல ஈஸி டு மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட்ல டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் காமனா ஒரே மார்க் வந்து கட் ஆஃபா வைக்க முடியாது இல்லையா? அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் கூடிய ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. நார்மலைசேஷன்ல அவங்க பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்னங்கிறதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நார்மலைசேஷன் பண்ணி எல்லாருக்கும் காமனா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், ஹவு டு அப்ளை, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நாளை கழிச்சு ஜனவரி 23ஆம் தேதி நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன், நானே அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும், எல்லாமே எப்படி பெர்ஃபெக்ட்டா என்டர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீடைலா ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே. ஓகே, சோ இதுதான் நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல்ஸ். அது போக மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்ஆர்பியோட சென்னையில அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும். எந்த ஜோன்ல அப்ளை பண்றீங்களோ அதுக்கான வெப்சைட்ஸ்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. மேல கொடுத்த சிபிடினா என்ன, பிஇடினா என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல டோட்டலா 67 பேஜஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. இது போக உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன், இந்த நோட்டிபிகேஷனை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைன் பை லைனா செக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கேட்டகரியில வருவீங்க, ஏதாவது ஒரு டவுட்னாலும் இந்த நோட்டிபிகேஷன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இதை பார்த்தும் என்னோட டவுட் கிளாரிஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜனவரி 21. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா ஜனவரி 23. ஜனவரி 23ங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு வரும், வியாழக்கிழமை, தேர்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா?
சோ வியாழக்கிழமை தான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஓகே, சோ தெளிவா புரியுதா? இன்னைக்கு நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ற யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீடைல்ஸ்ங்கிறதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது ஜனவரி 23. ஸோ ஜனவரி 23ல நான் உங்களுக்கு ஹவு டு அப்ளை அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சப்போஸ் இது போகையும் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட்டை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ மேம் நான் குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போறேன், இனிதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், எங்க இருந்து நான் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு டவுட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிளே ஸ்டோர்ல போயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆப்போட லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஸோ அதை வச்சு லாகின் பண்ணிருங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான தனியா ஒரு பேட்ச் வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான ஷெட்யூல் எல்லாமே பெர்ஃபெக்டா போட்டு உங்க கையில கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்க 0 லெவல்ல இருந்தாலும் சரி, இனிதான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா உங்களால குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது ஒரு கோர்ஸ்ல வெறும் குரூப் டி எக்ஸாம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்ல கவர் ஆகும். எஸ்எஸ்சில வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்ல கவர் ஆகும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். அதனாலதான் இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999. ஓகே, சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்க என்டிபிசி படிக்கிறீங்க, அதுக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கே நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்டிபிசிக்கு ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும்னா கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு மினிமம் 18 வயசு இருக்கு, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. சோ கண்டிப்பா இந்த காலத்துல எல்லாருமே 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்க, இவ்வளவு நாளா நான் பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், என்னால கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிளஸ் நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், என்னால கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணி ரயில்வேல இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. பேங்கிங்கோட கிளர்க் லெவல் இருக்கு இல்லையா, ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ், பிஓட ப்ரிலிம்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ண முடியுது. பட் மெயின்ஸ் என்னால கிளியர் பண்ண முடியலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பேங்கிங்ல படிச்சதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி டாபிக் படிக்கணும். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா படிச்சீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதுக்கான கிளாஸ் தான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.